தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதன் காரணமாக மாணவர்களின் நலன் கருதி நாளைய தினம் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் நாளை அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் கனமழை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் நாளைய தினம் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் சேர்த்து நாளைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.